ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ண. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அமுதமொழி. சுவாமி, இறையருள் எப்படி கிடைக்கும்? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவருடைய திருநாமத்தையும் மகிமையையும் எப்போதும் பாட வேண்டும். முடிந்தவரை உலகில் சிந்தனைகளை விளக்க வேண்டும். விவசாயத்திற்காக சிரமப்பட்டு தண்ணீரை கொண்டு வருகிறாய், ஆனால் வலைகள் வழியாக அது வெளியே போய்விடுகிறது. வாய்க்கால் வெட்டி தண்ணீர் கொண்டு வந்து என்ன பயன்? அத்தனையும் வீண் முயற்சி ஆகிவிடுகிறது. மனம் தூய்மை அடைந்து உலகில் பற்று அகன்று விடுமானால் மன இயக்கம் ஏற்படும். அப்போது உன் பிரார்த்தனை இறைவனை சென்றடையும். தந்தி கம்பியில் வேறு பொருளின் சேர்க்கை இருந்தாலோ துளை இருந்தாலோ செய்தி ஒன்று சேராது. நான் மன இயக்கத்துடன் தனிமையில் ஏங்கி ஏங்கி அழுவேன். நாராயணன் எங்கே, நாராயணன் எங்கே என்று ஏங்கி அழுது கொண்டே உணர்வற்று விழுந்து விடுவேன். என் மனம் மகாவாயுவில் ஒடுங்கிவிடும். யோகம் எவ்வாறு கைகூடும்? தந்தி கம்பியில் வேறு பொருளின் சேர்க்கை இல்லாமலும் கம்பி துளையற்றும் இருக்க வேண்டும். உலகில் பற்றை முற்றிலும் விட வேண்டும். எந்த விதமான ஆசையும் இருக்கக்கூடாது. ஆசைகளோடு கூடிய பக்தியை சகாம பக்தி என்பார்கள். பயன் கருதாமல் செய்யும் பக்தி அகேதுகி பக்தி. இறைவா, நீ என்னை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் உன்னை நேசிக்கிறேன். இதுதான் அகேதுகி பக்தி. விஷயம் இதுதான். இறைவனை நேசிக்க வேண்டும். அந்த அன்பு முதிரும்போது அவரது தரிசனம் கிடைக்கிறது. மனைவிக்கு கணவனிடம் உள்ள வசீகரம், தாய்க்கு குழந்தையிடம் உள்ள ஈர்ப்பு, உலகியல் மனிதனுக்கு பொருள் மீதுள்ள பற்று, இந்த மூன்றும் ஒன்று சேருமானால் இறைக்காட்சி கிடைக்கும். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய. ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ண.